குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரய குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி என போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்திரையா போற்றி போற்றி. அஸ்ரோ மயிலம் முத்து உங்களோடு. ராசிகளின் தன்மைகள் என்ற வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ராசி கும்பராசியாகும். கும்பம் சனீஸ்வர பகவானின் அடுத்த ராசிகளில் இந்த ராசி திகழ்கின்றது. கும்பராசி அதாவது இந்த ராசி லாபஸ்தானம் அப்படிங்கிற ஒரு ராசியாக திகழ்கின்றது. பணபரஸ்தானங்கள் 2-11 அப்படிங்கிறது பணபரஸ்தானம். அதில் காலபுருஷனின் 11வது ராசி பணபரஸ்தானம். லாபம், வெற்றி, மகிழ்ச்சி அப்படிங்க ஒரு அதிமுக்கியமான ஒரு பொறுப்பை இந்த ராசி தன்னுள் வைத்திருக்கின்றது. இப்போது லாபம், வெற்றி, மகிழ்ச்சி இது வரணும். ஒரு மனிதனுக்கு அவசியம் இது தேவை. ஒரு வேலை செய்கிறோம், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அல்லது சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறோம். எது செஞ்சோம்னாலும் நமக்கு அடுத்து ஒரு விஷயம் தேவைப்படுது. என்ன தேவைப்படுதுன்னா, அந்த வேலைக்கு உண்டான பலன் நமக்கு தேவைப்படுது. அது எப்படி நம்ம கைக்கு வருது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ஒரு பொருளாதாரமாக நமக்கு கைக்கு வருகின்ற பொழுது அதில் ஒரு மகிழ்ச்சி, அதில் ஒரு ஆனந்தம், அதில் ஒரு திருப்தி, இப்படி சொல்லலாம் அதை. ஆக இந்த இரண்டையுமே நமது முன்னோர்கள் சனீஸ்வர பகவானுடைய கையில் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு ஜீவன், அந்த ஜீவன் ஜீவனம் செய்வதற்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது அந்த ஜீவனம் அப்படின்றது சனீஸ்வர பகவான் கையில் இருக்குது. அந்த ஜீவனம் நீதி, நேர்மை, தர்மம் என்ற நெறி தவறாமல் செய்கின்றவர்களுக்கு அவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அடுத்ததாக அதற்குண்டான பலன்களை எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் திருப்திகரமாக நமக்கு கொடுக்குறாருங்க. இதுதான் இதில் இருக்கிற ஒரு சூட்சமமாக என்னுடைய புரிதல். ஆக நாம் செய்ய வேண்டியது நம்ம கடமையை, நமது வேலையை, அதில் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அதீத பேராசை இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதுமானதாக இருப்பதாக என்னுடைய புரிதல். ஓகே, இப்போது இந்த கும்பராசியின் அடிப்படை தன்மைகளாக நமது முன்னோர்கள் கொடுத்த விஷயங்களை இப்போ பார்ப்போம். கும்பம் அப்படிங்கிறது மரியாதைக்குரியதுங்க. மரியாதைக்குரியது, வணக்கத்திற்குரியது, தெய்வீக தன்மையுடையது. இது நம்ம எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு உயர்ந்த பொறுப்பில் அல்லது நாட்டின் அல்லது ஒரு ஊரின், ஒரு மாவட்டத்தின், இப்படி எந்த நிலையில் வேணாலும் எடுத்துங்க. ஆனால் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒரு ஆலயங்களுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கும்ப மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு கையில் ஒரு கலசத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு துண்டு போட்டு அவங்கள வரவேற்பாங்க. கும்ப மரியாதையுடன் இந்த ஆலயத்தில் இவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மரியாதைக்குரியது, வணக்கத்திற்குரியது இந்த கும்பம் அப்படிங்கிறது. அடுத்ததாக இதனுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, உள்ளே என்ன இருக்குதுன்னே தெரியாது. என்ன இருக்குது, அவங்க எந்த தன்மையில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியாது. இப்போது உழைப்பு கூட நம்ம உழைச்சிட்றோம், அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறதில்ல. அதுபோல் தான் இந்த கும்பத்தின் தன்மையும். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனால் அது ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டால் போதுமானது. கும்பம் இந்த ராசியின் அதிபதியாக சனீஸ்வர பகவான் இந்த ராசியில் ஆட்சி மற்றும் மூல திரிகோண பலம் பெறும் ராசியாக இந்த கும்பராசி திகழ்கின்றது. இந்த ராசியில் உச்சம், நீச்சம் அப்படின்ற ஒரு தன்மையெல்லாம் இல்லைங்க. சனீஸ்வர பகவான் தனது முழு ஆளுமையையும் தனித்துவத்தையும் வெளிப்படுத்தும் ராசியாக இந்த ராசி திகழ்கின்றது. இந்த ராசியில் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தின் 3 மற்றும் 4 பாதங்கள் என 2 பாதங்கள்,
ராகு பகவான் சதயம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்கள் என ஆக மொத்தம் இந்த ராசியில் 9 நட்சத்திர பாதங்கள் உள்ளன. இந்த ராசியின் வடிவம் கும்பத்துடன் கூடிய ஒரு ஆண். இந்த ராசி தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற தத்துவத்தில் இந்த ராசி காம தத்துவத்தை சுட்டி காட்டுகின்றது. இந்த ராசி ஆண் ராசி, ஸ்திர ராசி, காற்று ராசி, பகலில் வலிமை பெறும் ராசியாக இந்த ராசி திகழ்கின்றது. தாது, மூலம், ஜீவன் என்ற தத்துவத்தில் இந்த ராசி மூலம் என்ற தத்துவத்தை இந்த ராசி சுட்டி காட்டுகின்றது. இது ஒற்றைப்படை ராசி. அடுத்ததாக உறுப்புகளில் கணுக்காலையும், நிறங்களில் கருப்பு நிறத்தையும், திசைகளில் மேற்கு திசையையும், மாதங்களில் மாசி மாதத்தையும் இந்த ராசி சுட்டி காட்டுகின்றது. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயாவின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றிகள், வணக்கம்.